ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினகர். நைட்டு 12 மணிலேருந்து 3:30 வரைக்கும் ஓட்டலாம்னு நினச்சி ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணியாச்சு. ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். இந்த கேஎஃப்சிக்கு கீழே நிற்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் நைட்டில் ஓட்டினதில்லை. சரி, ஃபஸ்ட் டைம் ஓட்டி பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக நைட்டில் ஆன் பண்ணியிருக்கேன். அந்த புதுசாக போனஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா அது நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ போட்டிருக்காங்க. கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட டைம் தான் ஆன் பண்ணணும். ஆனால் நைட்டில் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு அது தெரில. நான் ஆன் பண்ணுறதுக்கு தான் அது நோட்டிஃபிகேஷனே வருது. வரலன்னு சொல்லிட்டு நைட் ஆன் பண்ணி ஒரு 3:30 வரைக்கும் லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணலான்னு இருக்கிறேன். நைட்டு 12லேருந்து 3 வரைக்கும் லாகின் இருந்திருக்கேன். 12னா 1 2 3.5 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கேன். ஆர்டர் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே ஆர்டர் வரல. ரூமுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா மார்னிங் ஒர்க் இருக்குது நம்மளுக்கு 6 o'clock எல்லாம். அதனால் கிளம்பிட்டேன். போய்ட்டு ரூமுக்கு போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்பெஷல் ஆஃபர் போகலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் 12 மணிக்கு தான் புக். 12 to 5 ஓட்டலான்னு நினச்சேன். 12 மணிக்கு லாகின் பண்ண பிறகு தான் அதில் ஒரு சில டைமிங்கில் மட்டும்தான் ஓட்டணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 3:30 க்ளோஸ் பண்ணிக்கினேன். மொத்தம் 5 ஆர்டருக்கு 301 ரூபாய் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம மார்னிங்லும் டியூட்டிக்கு போகணும். 6 o'clock டியூட்டிக்கு போகணும். 6 to 6 12 hours டியூட்டி. மறுபடியும் நைட்டு ஓட்டலான்னு நினச்சி தான் ஓட்டினேன். ஆனால் நைட்டு ஓட்டலான்னு நினச்ச ஓட்டலாம். ஆனால் அதில் என்னென்னா இந்த டைமுக்குள்ளே தான் ஓட்டணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அமைச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த டைமிங்கில் ஓட்டினா மட்டும்தான் அந்த இன்சென்டிவ் கிடைக்குமா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 3:30 க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக வந்துட்டேன். 5 ஆர்டரு 301 ரூபா. அவ்வளோதான். மறுபடியும் நாளைக்கு வீடியோ போடுறேன். பாய்.